சமையல் ஒரு கலை தான். இந்த கலையில் நம்ம ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா சாம்பார், இந்த வெஜிடபிள் சாம்பார், டிஃபன் சாம்பார் சொல்லி நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம்ல, அதுக்காக ஆசைப்பட்டு நம்ம கடையில் போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற அரைச்சி விட்ட சாம்பார் வீட்டிலேயே ஒரு 30 பேருக்கு சுவையாக, அட்டகாசமாக, மனத்தோடு உங்கள் கையால் செஞ்சு பரிமாற போகிறீங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் இந்த சாம்பாருக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷன் வில்லையும் அழுத்திட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாம்பாருக்கு அரைக்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சென்னாதால் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியண்டர் சீட்ஸு, மல்லி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 10 நம்பர் எடுத்திருக்கேன். இது நல்லா தனித்தனியாக வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டும் நம்ம பயன்படுத்தலாம். கூடிய அளவு எப்பயுமே சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பயன்படுத்தினோன்னா மனம், சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 10 ஸ்லைஸ் தேங்காய், துருவன தேங்காயாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 10 வெங்காயம் எடுத்து தனியாக வதக்கிக்கோங்க. அதையும் வதக்கி தான் சேர்க்கணும். வறுத்த பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, மிளகாய் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சிலப்போ அது அதிகமாக இருக்கலாம். இது நம்ம சாம்பாருக்கு அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கும்போது நமக்கு அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் சாம்பார் வைக்கும்போது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது ட்ரையாக இருக்கும்போதே நல்லா நைஸாக அரைச்ச பவுடரை ட்ரை ஃபார்மில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம வதக்கின தேங்காயும் வெங்காயம் இதை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோன்னா நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதனால் முதல்லையே கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய் இதை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமாக துவரம்பருப்பு 125லேருந்து 150 கிராமுக்குள்ளே 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு துவரம்பருப்புக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது சாம்பாரினுடைய சுவை இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் இது 1 அது 1/4 அப்படிங்கிற சதவிகிதத்தில் தண்ணி தாராளமாக சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து இருக்கணும், ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வேக வச்ச பருப்பு இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல், ரொம்ப வேகாமல் மலர்ந்து இல்லாமல், நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா காய் கூட சேர்ந்து வேகும்போது இன்னும் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு பரங்கிக்காய், ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய், 2 பெரிய தக்காளி நிறைய சேர்த்தா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு மனம் கொடுக்கும். கேரட்டு, பரங்கிக்காய் சுவை கொடுக்கும். உருளைக்கிழங்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இந்த காய்கறிகளை தனியாக வேக வச்சுக்கலாம், பருப்பை தனியாக வேக வச்சுக்கலாம், மசாலா தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு வேணாலும் சாம்பார் சட்டுன்னு செஞ்சிடலாம். காய்கறி எப்பயுமே 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் தான் கட் பண்ணணும். ரொம்ப நீட்டமாக கட் பண்ணாதீங்க, சாம்பாருக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்னதாக பீசஸாக போடும்போது உங்களுக்கு நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு முதற்கொண்டு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி சைஸஸில் எல்லா காயையும் கட் பண்ணிக்கோங்க. பருப்பில் தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து வேக விடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காயில் நல்லா சாந்துடும். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்துடும். காய்கறிகள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 30 பேருக்கு அப்படிங்கும்போது 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கேரட்டு, 2 பெரிய தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வேக விட்டுட்டேன். வெந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இந்த வெந்துட்டுருக்க காயில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு, இந்த பருப்பையும் இந்த நம்ம வெந்துட்டுருக்க காயில் கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் சேர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக நம்ம வேக வச்சோம் இல்லையா, 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அந்த வெந்த பருப்பை எல்லாத்தையும் இந்த காயில் கொண்டு வந்து சேர்த்துட்டு தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்து விட்டுருங்க. இதுவும் நல்லா சேர்ந்து பருப்பும் காயும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும்.
நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்கறிகள் நல்லா வெந்து வரும்போது புளி சேர்த்துருங்க. உப்பு புளி காய்கறிகள் நல்லா சார்ந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துருங்க. பருப்பு நல்லா கொதிச்சுட்டு வரும்போது பெருங்காயம் சேர்த்துருங்க. நல்லா தாராளமாக பெருங்காயம் சேர்த்து விடுங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு சாம்பார் ஒரு 3/4 வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த சாம்பார் கொதிக்கும் போது அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், கடையில் சாம்பார் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சுவையான சாம்பார். இது இட்லி, இடியாப்பம், தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது நல்லா கொதித்து வரும்போது அந்த பேஸ்ட்டை கொண்டு வந்து இப்போ சேர்க்க போகிறோம். தண்ணி ஊற்றி சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பேஸ்ட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும் சாம்பார். நம்ம இதில் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, பருப்பு தேங்காயெல்லாம், அதனால் கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா கழுவிட்டு அதையும் கொண்டு வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா தளன்னு கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் பொறுமையாக கொதிக்க விடுங்க. இந்த சாம்பாரினுடைய சுவைக்கு ஈடு இணையே இல்லைங்க. அரைச்சி விட்ட சாம்பாருங்கிறது நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது நம்ம வீட்லேயுமே இவ்வளோ பிரமாதமாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பாருக்காகவே ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாரையும் கூப்பிடுங்க. இட்லி, சாம்பார், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தளன்னு கொதித்து வருது. மனம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த சாம்பார் மனம் பசியை நல்லா தூண்டக்கூடியதாக இருக்கும். பெருங்காயம் நல்லா சேர்த்து விட்டுருக்கோம். அந்த மசாலா, நம்ம அரைச்சி விட்ட மசாலாவும் இதில் நல்லா சேர்ந்து பொங்கி வரும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது. ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா ரசித்து சுவையாக சமைப்பேன். எத்தனை பேருனாலும் சமைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சமைப்பேன். இன்னொரு சின்ன டிப்ஸ் நான் இங்கே சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். வெந்தயம் எப்பயுமே நான் பவுடர் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். இந்த வெந்தயம் எல்லா சாம்பாருக்கும், அதாவது டிஃபன் சாம்பார், சமையல், அதாவது மத்தியான சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார், எல்லா சாம்பாருக்கும் இந்த வெந்தயம் தாளிக்கும் போது சேர்ப்பேன். இந்த வெந்தயப்பொடி ஒரு துளி சேர்த்திங்கன்னா சாம்பார் கெடாது, அவ்வளோ ஈஸியாக கெட்டுறாது. மனமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த வெந்தயப்பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் தாளிக்கும் போது சேர்த்துருங்க. எந்த சாம்பார் தாளித்தாலும் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். சாம்பார் ஜாஸ்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நிறையா சேர்க்கணும். சாம்பார் அதிகம் இருக்கும்போது எல்லாமே அதிகமாக சேர்க்கணும். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோன்னு 2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொண்டு வந்து சாம்பாரில் போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு பெருங்காயமும் வெந்தய பொடி சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த சாம்பாருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன் சாம்பார் ஜாஸ்திங்கிறதுனால. அதையும் சேர்த்து நல்லா பொரியும் போது கருவேப்பிலை சேர்த்து விட்ருங்க. நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, கையரம்ப கருவேப்பிலை எடுத்து சேர்த்துருங்க. இந்த மணமான பொருட்கள் சேர்க்கும்போது சாம்பார் ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். அப்படியே கொண்டு வந்து சாம்பாரில் போட்டுடலாம். அட்டகாசமான சாம்பார் நல்லா மணக்க தாளிதம் செஞ்சாச்சு. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது சாம்பார் பார்க்கும்போதே. இந்த மாதிரி சுவையை ரசித்து ரசனையோடு சமைச்சிங்க அப்படின்னா சுவை அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சின்ன தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.